மகாபெரிவா துடிகளே சனம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அக்ஷய திருதி முதல்ல நமக்கு டைமிங்ஸ் தெரியணும். ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலேருந்து அந்த திருதியை திதி ஆரம்பிக்குது. 20ஆம் தேதி காலைல 11:15 வரைக்கும் அந்த திருதியை திதி இருக்குது. சரிங்களா? இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப எளிமையான வழிகள் தான் நம்ம செய்ய போகிறோம். முதல் வேலையாக என்ன செய்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு பாருங்கள். காலைல நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான செயல்கள், வார்த்தைகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து விலகணும். நம்ம நல்லதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, கல்லுப்பு போட்டு குளிப்பாங்க. அதை நாளைக்கு கல்லுப்பு போட்டு நாளைக்கு குளிக்கிறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து நேர்மறையாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம ஆறாவை சுத்தம் பண்ணணும், நல்ல விஷயங்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்லுப்பு போட்டு குளிக்க சொல்கிறது. ஸோ முதல் வேலையாக கல்லுப்பு போட்டு குளிச்சிருங்க. சரிங்களா? மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தங்கத்துக்காக போய் முண்டி அடிச்சுட்டு நிற்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எளிமையாக எல்லாராலையும் வாங்க முடியாத நம்ம செய்யலாம். கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. பச்சரிசி, மல்லிகைப்பூ, சர்க்கரை இதெல்லாம் வாங்கலாம். வெள்ளி காயின் வாங்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு 10 கிராம் 15 கிராம் இல்லை 50 கிராம் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாங்கிக்கலாம். சரி, அது வாங்கணுங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி போட்டு சின்னதாக காயின் செஞ்சே வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை கூட வாங்கிட்டு வந்து வச்சு படைச்சிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எல்லாராலையுமே வாங்க முடியும். கல்லுப்பு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, சர்க்கரை இது வந்து கம்பல்சரியாக எல்லாருமே வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தானம் கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், தேங்காய் சாதம், தயிர் சாதம். இதில் உங்களால் என்ன தானம் பண்ண முடியுமோ தானம் பண்ணுங்கள். நீங்கள் தானம் பண்ணுறது பல வகையிலும் பல கோடி தடவை திரும்பி கிடைக்கும் நமக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் பல கோடி திரும்பி வரும்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான போதெல்லாம் திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் தானம் பண்ண உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால தான் தானம் பண்ண சொல்கிறாங்க அன்னைக்கு. திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான வேலையை செய்யுங்க. 2 வேலை அன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் செய்ய போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலைல 6:30லேருந்து 7:30க்குள்ளே, இல்லைனா 9:30லேருந்து 10:30க்குள்ளார வீட்டுக்குள்ளார எங்கேயாவது பல்லி பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி ஒரு விசேஷம் அது. ஏன்னா அந்த பல்லிங்கிறது மகாலட்சுமி ரூபத்தில் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அது போய் சந்து போந்தெல்லாம் பூந்துக்குமானே கண்ணிலே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிறைய பேர் கோயிலுக்கு போய் அதை பார்த்துட்டு வருவாங்க. பெருமாள் கோயிலில் பல்லிக்குன்னே காஞ்சிபுரத்தில் கோயில் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அன்னைக்கு நம்ம வீட்டிலையே நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பல்லி பாருங்கள், அதுக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பல்லி உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அந்த பல்லிக்கிட்ட வேண்டிக்கலாம். இது ரொம்ப எளிமையான வழி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சேமிக்கிறதுக்கு அன்றைக்கி பாருங்கள், 6:30லேருந்து 7:30க்குள்ளேயோ இல்லை 9:30லேருந்து 10:30க்குள்ளேயோ சின்ன உண்டியல் இல்லை, எங்கள்கிட்ட உண்டியல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு டப்பா எடுத்து வச்சு அதில் ஒரு 10 ரூபாவை போட்டு வைங்க. அன்றைக்கி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக சேமிப்புங்கிறது பல மடங்கு பெருகும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தேவையான விஷயம் இந்த காலகட்டத்துக்கு. எல்லார் கையிலையும் காசு வந்ததுன்னா எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் போகுது இல்லைங்களா? அப்போ நம்ம சேமிக்கிறதுக்கு அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பழகுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் சரி திங்கக்கிழமையும் சரி கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. இது 2ஐயும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வளரும், இது வளர வேண்டாம். எல்லாருக்குமே நிம்மதி வேணும்னா கடன் இருக்கக்கூடாது. அப்போது இது 2 வேலையுமே செய்யாதீங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ரொம்ப எளிமையான வழியில் நம்மளுடைய அக்ஷய திருதியை நம்ம கொண்டாடுறதுக்குரிய வழி. அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளாரையே உங்ககிட்ட பல விதமான மாற்றங்கள் வரும். இந்த எளிமையான வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.